ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, நான் மதுரைக்கு போயிருந்தப்போ அங்க ஒரு பழமையான உணவகம் இருக்கு, அங்க சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொன்னாங்க. அதை நோக்கி நடந்து போனேன். என்னதான் சொல்லுங்க, மருத தான். அதோட கோயில் வீதிகளும் சரி, கடைகளும் சரி, மக்களும் சரி, இதை தூங்கா நகரம் அப்படின்னு சொல்றதை விட தூக்கலா நகரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியும் சொல்லலாம், வெயில் அடிச்சு கொளுத்துற நகரம் அப்படின்னு கூட சொல்லலாம். வச்சு செஞ்சிருச்சு நம்மள. மீனாட்சி அம்மனோட கிழக்கு கோபுரம் பக்கம் தான் நினைக்கிறேன் இந்த உணவகம். பல கடைகளுக்கு மத்தியில் இருந்தது. கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இந்த தெரியுது பாருங்க, நீலம் வெள்ளை பேர் பலகையோட. ஒரு காலத்து கடைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் பேர் பலகை வச்சிருந்தாங்க. நான் என்னமோ 20-30 வருஷம் தான் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் தான் பார்த்தா 75 வருஷம் பழசுப்பா. அடேங்கப்பா, அடிச்ச வெயிலுக்கு பசியை கிளப்பி விட்டுருச்சு. வேக வேகமா உள்ள போனேன். வெளில இருந்து பாக்குறப்ப ரொம்ப சின்ன உணவகம் மாதிரி தெரிஞ்சது. ஆனா உள்ள போனவன கொஞ்சம் விசாலமா இருந்தாப்புல. நான் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்தப்ப ஒரு அம்மா பரிமாற வந்தாங்க. இது நல்லா இருக்கே. வழக்கமா உணவகங்கள்ல ஆண்கள் தான் பரிமாற வருவாங்க. இந்த அம்மா பரிமாற வந்தப்போ கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. சரிமா, ஒரு அசைவ சாப்பாடு, நெத்திலி மீன் குழம்பு, பிச்சி போட்ட நாட்டுக்கோழி வலுவனை கொண்டு வாங்க அப்படின்னு. சரிப்பா, தோ வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பினாங்க. சோறு மேசைக்கு வரத்துக்கு முன்னாடியே சோர்ந்து போன நம்ம வயிற்றுக்கு உற்சாகத்தை கொடுத்தது அந்த உணவகத்தோட வாசனை. முதல்ல அந்த அம்மா கூட்டு, பொரியல், சட்னி எல்லாம் வச்சாங்க. அந்த சோறு வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வாயில போட்டுக்கணும்ல. பாட்டிமா பாசத்தோட பரிமாற ஆரம்பிச்சாங்க. இந்த சோத்தோட சட்னியை வச்சு கலந்து சாப்பிடுற பழக்கம் இருக்குது. இங்கேயே சாப்பிட்டா பாருங்க, அருமையா இருந்தது. முதல்ல நெத்திலி மீன் குழம்பு வந்தது. உலகத்துல எவ்வளவு நாடுகளுக்கு போயிருந்தாலும், எவ்வளவு உணவுகள் சாப்பிட்டு இருந்தாலும் ஒரு நெத்திலி மீன் குழம்புக்கு ஈடாகுமா? வரே வா. கூடவே ஆம்லேட் வேற, சொல்லவா வேணும். வந்தது பார், நாக்குல எச்சி ஊறும் நாட்டுக்கோழி வறுவல். பாக்குறதுக்கே சும்மா கலகலன்னு இருக்கிறப்பலையப்பா. நாட்டுக்கோழி வறுவலோட சுவை நாக்க மட்டும் இல்ல, நரம்பு மண்டலத்தையே நெருக்கி செஞ்சிருச்சுல. நல்ல ஒரு சுவைப்பா. அப்புறம் பாட்டிமா மோரை கொண்டு வந்தாங்க. கண்ட குளிர்பானங்களை குடிச்சா குடலை கெடுக்கும். ஆனா மோரை குடிச்சு பாருங்க, மோட்சமே கிடைக்கும். சொர்க்கத்துக்கு போயிட்டான் மோர் குடிச்ச உடனே. இருந்த பசிக்கு இலையில இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நக்கி தள்ளிட்டம்பா. வீடா மட்டும் இருந்தது, இலையை நக்கிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு சுவையா இருந்தது. சப்பா, இப்ப மட்டும் ஒரு தூக்கத்தை போட்டா எப்படி இருக்கும்? இந்த வயசுல இந்த வேலையெல்லாம் பாக்குற பாட்டிமா கூட ஒரு புகைப்படத்தையும், மேசை துடைக்க வந்த இன்னொரு பாட்டிமா புகைப்படம் எடுத்தேன் பாருங்க. வெக்கப்பட்டு போயிட்டாங்க. அழகா இருந்தது. நல்லா சாப்பிட்டு அங்கிருந்து வெளில போனோம்ப்பா. ஆனா என்ன ஒண்ணு, விலை கொஞ்சம் கூட.